ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரத்னா சலஹன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த சம்மரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளான மாம்பழத்தை வச்சு சிம்பிளான மெத்தடில் வீட்டிலேயே எப்படி ஐஸ்கிரீம் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இங்கே நல்ல பழுத்த ஒரு மாம்பழத்தை எடுத்து அதோட தோல் பீல் பண்ணி எடுத்துகிட்டு பல்ப்பை மட்டும் கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ்கிரீமுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக மில்க் மைட் இங்கே நான் எடுத்திருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மில்க் மைட் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பங்கனப்பள்ளி வெரைட்டி மேங்கோ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் மாம்பழம் புளிப்பில்லாத நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பல்ப் எல்லாத்தையும் நான் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் ஆகி வரணும். பல்ப்பெல்லாம் எங்கேயுமே கட்டி கட்டியாக தட்டுப்படாத அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடுச்சு அந்த மேங்கோ பல்ப்ஸ் எல்லாம். இந்த ஸ்டேஜ்க்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த பிராண்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக இப்போ நான் மில்க் மைட் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மில்க் மைட் வேணான்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நாளையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நாலும் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அந்த நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அந்த மிக்சரை நான் ஒரு பாக்ஸில் போர் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடு. இதெல்லாம் நாளும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 8 to 10 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். 8 hours கழிச்சு இப்போ எடுத்துட்டேன் வெளியில். பாருங்கள், இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் எவ்வளோ நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஈஸியாக ஸ்கூப் பண்ணி எடுக்க முடியுது. இது ஒரு சிம்பிளான மெத்தடு தான். வெறும் 4 பொருள் தான். இதை வச்சு உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே ஐஸ்கிரீம் மேக் பண்ணி கொடுக்க முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் நீங்கள் ஸ்வீட்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.